புதுவை உள்ள நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியிலிருந்து. இன்றைக்கி என்னுடைய ஆத்மார்த்தமான தோழி ரத்திகா பவழமல்லி அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. இவங்க மிகச்சிறந்த எழுத்தாளர், அதோட ஆகச்சிறந்த விமர்சகர்னு சொல்லலாம். எல்லா புத்தகங்களையும் நேசித்து வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கிறாங்க, நிறையங்களை விமர்சனம் செய்கிறாங்க. அப்படிங்கிற அளவில் அவங்கள நம்ம இன்றைக்கி சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொல்லுங்கள், திருச்சியில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக இருந்துகிட்ருக்குங்க. உங்களுடைய பயணம் எங்கே ஆரம்பித்தது, எப்படி ஆரம்பித்தது? புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். கலாவிசுவால் தான் நான் பாண்டிச்சேரி அப்படின்ற ஒரு ஊர் இருக்கிறதே எனக்கு தெரியும். அவர்கள் தான் என்னை அடையாளம் கண்டு புதுச்சேரிக்கு நீங்கள் வாங்க, என்னுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்தார். ஒரு நிகழ்ச்சியில் என்னை பார்த்துட்டு அதன் பிறகு நான் அவங்களுடைய நிறைய உலக சாதனை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவங்களுடைய நூல் வெளியீட்டு விழாவிலும் நான் தொடர்ந்து பங்கேற்று வருகிறேன். அதாவது அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு இடத்துல பார்த்தோன்னா ஒருத்தவங்களை பிடிச்சிடும். அது தொடர்ந்து அது மாதிரி எனக்கு நிறைய நட்புகள் இன்றைக்கும் மறந்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு உயிரோட்டமான நட்பு அப்படின்னு சொல்லணும். உங்களை நிறைய நான் பார்த்து பிரமிச்சு போயிருக்கேன் மேம். எப்படி மேடமால் இந்த அளவுக்கு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசும்போது உலக செய்திகளை எல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் சர்வசாதாரணமாக சொல்லிகிட்டே போவீங்க. ஒரே சொல்லுவாங்கள்ல, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி ஒரே ஒரு புத்தகம் தான் வெளியிட்டாங்க. ஆனால் அது உலக பிரசித்தி ஆகிடுச்சு. நிறைய விருதுகள், நிறைய பரிசுகள், நிறைய பாராட்டுகள். அதனுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் மேம். அதாவது ஒரு மனிதர்களிடம் இருக்கும் சில தனித்திறமைகள் அப்படிங்கிறது மரபணு வழியாக நமக்கு கடத்தப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறத பல இடங்களில் நான் பார்த்துருக்குறேன். நான் மரபணு இப்போ நீங்கள் பயிற்சியின் வாயிலாக எந்த ஒரு கலையை கற்றாலும் அதோடைய வீச்சு வேறாக இருக்கும். அதே நேரத்தில் மரபணு வழியாக அது கடத்தப்படுகிறது என்றால் அதனுடைய வீச்சு வேறு விதமாக இருக்கும். கற்றல் மேம்படுத்தும். ஆனால் அந்த திறமை அந்த மரபணுக்களால் கடத்தப்படும் பொழுது கற்காமலேயே அவங்களுக்கு நிறைய திறமைகள் அந்த மரபணு வாயிலாக அவங்களுக்கு வெளிப்படும். நிறைய 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் நிறைய பாடல்கள் சொல்லி தருவாங்க. அந்த பாடல்களில் எல்லாரும் அந்த மனப்பாடம் பண்ணணும் அந்த பாடல்களை அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு மட்டும் எப்படின்னா அது மாதிரி எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் 5ஆவதுலேயே உண்டாயிடுச்சு. எல்லாம் விழுந்து 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 மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க குழந்தை. நான் போய் எங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்பேன், நான் இது எப்படி எழுதணும் டீச்சர் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவங்க என்னுடைய ஆர்வத்தை புரிந்து கொண்டு 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே எனக்கு அந்த குழந்தை பாடல்கள் எழுதுகிற அந்த முறையை சொல்லி கொடுத்தாங்க. என்னுடைய அந்த பாடல்கள் கோகுலம் இதழில் நான் சின்னதாக இருக்கும் பொழுது ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்திருக்கிறேன். 2-3 பாடல்கள் வந்திருக்குது. அப்படியாக அந்த குழந்தை பாடல்களை எழுத ஆரம்பித்ததன் விளைவாகவும் எனக்கு கிடைச்ச இன்னொரு மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லணும். அதை அப்பா கடை வைத்திருந்தார். எல்லா புத்தகங்களும் நாளிதழ்களும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் அப்போ எங்களுக்கு படிப்பில் இவ்வளோ கஷ்டம் இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போவோம் வருவோம் நம்ம, இல்லையா? இடைப்பட்ட நேரங்களில் காலையும் மாலையும் அந்த புத்தக கடையில் அமர்ந்து கொண்டு குழந்தைகளுக்கான எத்தனை அதெல்லாம் படித்து வந்த ஒரு அறிவு அப்படின்னு தான் சொல்லணும். அது அதன் வழியாகத்தான் எழுத வேண்டும் என்ற ஆர்வமே எனக்கு தோணுச்சு. எல்லாரும் அதை படிக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர எழுதணும் அப்படின்னு சொல்லி யாரும் யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தானுடைய நீட்சி தான் இப்போ நீங்கள் இவ்வளவு பிரபலமாக இருப்பதற்கு காரணம். அப்படின்னா ரத்திகான்னு சொன்னால் ஊர் பூரா தெரியுது அப்படிங்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அதோடு உங்களுடைய அந்த வாசிக்கும் திறன் இருக்குது இல்லைங்களா? எதையுமே நம்ம மேலோட்டமாக வாசிச்சுட்டு போகாமல் ஆழமாக வாசிக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் அதை வந்து விமர்சனம் பண்ணுறதுங்கிறது வந்து அதை விட கொஞ்சம் கடினமான அது ஒரு காரியம். அதை எப்போ ஆரம்பிச்சுங்க? பாரதியாரோட கவிதைகளை வந்து பேச ஆரம்பித்தேன். ஆரம்ப காலத்தில் வந்து ஒவ்வொரு பள்ளியின் மேடைகளிலும் வந்து பேச ஆரம்பித்தேன். அப்போ அதை பற்றிய சிந்தனைகள் வர ஆரம்பித்தது. மனுஷியபுத்திரனுடைய ஊரும் என்னுடைய ஊரும் ஒரே ஊர். ஒரு சில தெருக்கள் தள்ளி எங்கள் வீடு இருக்கும், அவர் வீடு இருக்கும். அப்பா ஒரு சின்ன பையன் அவர். அவருடைய வீட்டுக்கு போக வர இருந்ததில் வந்து அவருடைய அந்த ஆளுமையை நான் வந்து அவருடைய சின்ன வயசுலேயே நான் பார்த்துருக்குறேன். ஒன்றை பற்றி விமர்சனம் செய்யும் அந்த பாங்கு வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்றை பற்றி விமர்சனம் கூட செய்யலாம், நம்ம நல்லதையே சொல்லிகிட்டு இருக்காமல் அதில் இருக்கக்கூடிய சில நம்ம குறைகளையும் நாம் வந்து சுட்டி காட்டலாம் அப்படின்னு சொல்லி மனுஷியபுத்திரன் வாயிலாகத்தான் நான் அறிந்தேன். அதுக்கப்புறம் வந்து அப்போதிலிருந்து ஒரு புத்தகத்தை படித்தால் எனக்கு நானே விமர்சனம் செய்து கொள்ளும் முறை. இன்னொன்று வந்து எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பயங்கரமான ஒரு கதை சொல்லி அவங்க ஒரு கதையை சொல்லிட்டு, இப்போது உதாரணத்துக்கு ஒரு நல்லதங்காள் கதையை சொல்லுவாங்க. அவங்க இதில் இருந்து ஒன்றால் ஏதாவது குறை கண்டுபிடிக்க முடியுதா அந்த கதையிலிருந்துன்னு கேட்பாங்க. நானும் ரொம்ப யோசித்து அதுக்கப்புறம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க, சந்திரமதி வந்து அவ்வளோ ஒரு பச்சை மட்டையை அவங்க அண்ணன் வீட்டில் போய் பச்சை வாழை மட்டையை எரிப்பாங்க, அப்புறம் கதவு திறக்க சொல்லுவாங்க, கதவு திறக்கும். அந்த மாதிரியான சில இதெல்லாம் இவங்க எதுக்கு அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், வறுமையின் காரணமாக தன்னுடைய நாடு வறுமையில் இருக்கிறது, அண்ணனிடம் போய் பொருளுதவி பெறலாம்னு போவாங்க இவங்க. அப்போது பெய்யென்று சொன்னால் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு வாக்கு இருக்குது. அப்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க எதுக்கு அண்ணன் வீட்டில் போய் அதை கேட்கணும், ஏன் இவங்க வந்து மழையை பெய்யுன்னு சொன்னால் அவங்க இருக்கிற இடத்துலையே பெய்யுமே, இதை வந்து ஏன் ஒரு கதாசிரியருக்கு தோணலையா கேட்பாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு படைப்பானாலும் அதில் இருக்கக்கூடிய முரண்களை வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் அம்மா. நவீன இலக்கியத்து முரண்களையும் மனுஷியபுத்திரன் வாயிலாக எப்படி உணர்ந்து கொண்டேனோ, சங்க இலக்கியங்கள், இதிகாசங்கள், புராணங்களில் இருக்கக்கூடிய முரண்களை எங்கள் அம்மா வாயிலாக நான் தெரிந்து கொண்டேன். மிகச்சிறந்த அம்மா கிடச்சிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்திலலாம் வந்து படிப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்காது. சமையல் வேலை செய்யறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும், பொழுதுக்கும் சமையல் கட்டையை சுற்றி தான் வருவாங்க. மிகவும் வித்தியாசமாக உங்களுடைய அம்மா வந்து இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் கூடுதலாக நமக்கு வந்து ஒரு பலம் சிக்குது இல்லைங்களா? உங்களுடைய புத்தகத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கம்மா. முதல் தொகுப்பு வந்து மிக என்ன சொல்கிறதுனா, மிக மிக தாமதமாக வந்த ஒரு தொகுப்பு. சின்ன வயசில் எப்படி நான் வந்து அப்பாவுடைய புத்தக கடைகளில் எல்லா புத்தகங்களையும் படித்தேனோ, அப்போவே வந்து ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது சில சிறுவர் பாடல்கள் எழுதினேன். அப்புறம் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு சிறுகதை எழுதினேன். அதன் பிறகு வந்து தினமணி வாரமலரில் வந்து கடைசி பக்கங்கள் கவிதைக்காக விடப்பட்டிருக்கும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருந்தன, புது கவிதைகள் காலம் அது. அப்போ வந்து ஒரு கவிதை எழுதினால் 10 ரூபாயும் ஒரு புத்தகமும் இலவசமாக வீடு தேடி வரும். அப்பா புத்தக கடை வைத்திருந்ததுனால அது வந்து அவ்வளோ ஒரு பெருமையாக நினைப்பார். அந்த 10 ரூபாயும் அந்த புத்தகம் இலவசமாக வந்தால் அப்பா வந்து பொண்ணோட கவிதை வந்துருச்சு, 10 ரூபாங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப பெரிய விஷயம் அது. அப்போ எல்லார்கிட்டையும் சொல்லுவார், காமிப்பார். அப்பொழுதே வந்து என்னுடைய ஊரில் நான் மிகவும் பிரபலமாக இருந்தேன்றது எனக்கு அப்புறம் பின்னால் தான் தெரியும். ஆனால் கல்வி காரணமாகவும் அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்க அப்படிங்கிறதுனால ஒரு 15 வருட காலம் வந்து அந்த இலக்கியத்தை வாசிச்சென்ன ஒழிய எழுத முடியல என்னால். அந்த புது கவிதைகள் வாரமலரில் எழுதுனதோடு சரி. அதுக்கப்புறம் நம்மளுடைய குடும்பத்தை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அந்த ஆசைகளை எல்லாம் அடக்கிவிட்டு என்னோடய குழந்தைங்கள்லாம் பெருசான பிறகு என்னுடைய மகள் வந்து மேல்நிலை பள்ளி கடைசி இறுதி ஆண்டு படிக்கும் பொழுது +2 படிக்கும்போது என்னுடைய தொகுப்பு வந்து வெளிவந்தது. அந்த தொகுப்புக்கு வந்து தேய்பிரையின் முதல் நாளிலிருந்து அப்படின்னு சொல்லி பேர் வச்சேன். உயிர்மை பதிப்பகத்தில் அது வெளியானது. கவிஞர் மனுஷியபுத்திரன் தான் அந்த பதிப்பகத்தோட ஆசிரியர்.
அந்த நூல் அந்த அந்த நூலை எழுதுவதற்கு முன்னால் நான் வந்து கவிஞரை அணுகி இது மாதிரி நான் ஒரு தொகுப்பு போடலான்னு இருக்கேன், அதில் வந்து அந்த தொகுப்பை உங்களுடைய பதிப்பகத்தில் போட முடியுமான்னு கேட்டேன். ஏன்னா பிரபலமானவர்களின் தொகுப்புகள் வந்து கொண்டிருந்த காலம் அது. உயிர்மை பதிப்பகம் மிகப்பெரிய ஒரு பதிப்பகம், அதில் வந்து அது ஒரு பேனர் மாதிரி அது நமக்கு. ஒரு கவிதை தொகுப்பை எடுத்துக்கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறேன் நான். அப்போ அவர் சொன்னார், உயிர்மை பதிப்பகத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது, அதற்கு பொருத்தமாக இருந்ததுன்னா அந்த தொகுப்பை நான் வந்து உயிர்மையில் போடுறேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் தப்பாக என்ன நினச்சிக்கக்கூடாது, நம்முடைய நட்பு வந்து எந்த விதத்திலும் இதனால் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொன்னார். அதையும் நான் சொன்னேன், நான் வந்து நான் இலக்கியத்தை விட்டு விலகி இருக்கிறேன், எழுதுறதுலேருந்து தான் விலகி இருக்கேன், வாசிக்கிறதுலேருந்து இல்லை. இப்போ வந்து இந்த 15 வருட காலங்களில் அந்த கவிதை என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கா, புது கவிதைகள், மரபு கவிதையிலிருந்து புது கவிதைகள் வந்து, புது கவிதைகள்லேருந்து நவீன கவிதைகள் வந்துருச்சு. அதற்கப்புறம் என்னுடைய கவிதைகளை பார்த்த பிறகு தான் வந்து அவருக்கு மிக அருமையான ஒரு நூலாக இது வெளிவரும், கண்டிப்பாக என்னுடைய பதிப்பகத்தில் நான் போடுகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த நூல் வந்து வெளிவந்தது. 2009ஆம் ஆண்டு தேய்பிறையின் முதல் நாளிலிருந்து அப்படிங்கிற அந்த தொகுப்பு வெளியானது. பொதுவாக முதல் புத்தகம் அப்படிங்கும்போது அதில் நெகட்டிவ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். நீங்கள் வந்து வளர்பிறைன்னு வைக்காமல் நிறைய பேர் தேய்பிறைன்னு வச்சுருக்கேன், என்ன காரணம்? என்ன அப்படின்னாக்கா, நிறைய பேருக்கு அது ஒரு குழப்பமாக இருக்கும். தேய்பிறையின் முதல் நாளிலிருந்து அப்படின்னு சொன்னால் அது வந்து பௌர்ணமியா அமாவாசையா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு வந்துடும். நவீனம் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நவீன வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுது, இதைத்தான் நவீன இலக்கியமும் சொல்லுது. நாம் வந்து பாரம்பரிய வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இன்றைக்கு ஒரு நவீன வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கிறோம். காலையில் நம்மளுடைய மனதை நவீனப்படுத்தவே இல்லை இப்போ வரைக்குமே அது வந்து பழமையில், ரொம்ப மிகப்பெரிய பழமையில் ஊறி போயிருக்கிறது. அதையும் நீங்கள் வெளியே கொண்டு வரணும், அதையும் நவீனப்படுத்த வேண்டும், மனக்கசடுகள் வந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம், நவீன இலக்கியத்தோட ஒரு பக்கம். இன்னொன்று வந்து அறியப்படாத பல விஷயங்களை வந்து நவீன இலக்கியம் பேசுது. இல்லை பூசி மெழுகிட்டு இல்லாமல் உண்மையை உடைக்கும் ஒரு எழுத்தாக அது இருக்குது. அப்போ அதை நான் வந்து தேர்ந்தெடுக்கிறேன். எனக்கு வந்து அம்மா வந்து ஒரு ஆரம்ப காலத்திலேருந்தே கம்யூனிஸ்டாகவும், மனதளவில் அவங்க கம்யூனிஸ்டாகவும் நாத்திகவாதியாகவும் இருந்ததுனாலையும், அதையே எனக்கு புகட்டியதாலையும் எனக்கு வந்து நவீனம் அப்படிங்கிறது பிடிச்சிருக்கு. அதில் சில முரண்கள் இருக்கலாம், அதையும் நாம் களைந்து விட்டால் ஒரு நல்ல ஒரு நவீன இலக்கியத்தை நாம் வந்து நுகரலாம், நவீன வாழ்வுக்கு நாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நான் வந்து என்னுடைய முதல் தொகுப்பை அகக்கவிதைகளாக எடுத்துட்டு வந்தேன். அப்போது நிறைய பெண் எழுத்தாளர்கள் துணிந்து அகக்கவிதைகளை எழுதி கொண்டிருந்தாங்க. அதனால் நானுமே என்ன பண்ணேன், முதல் தொகுப்பு முழுக்க அகக்கவிதைகள் தான். அதில் வந்து எனக்கு கொஞ்சம் முரண்பாடு என்னென்னா, எதை வேணும்னாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். அது வந்து அதாவது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ யாராக இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் வந்து அந்தரங்கமாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து மறைக்கப்பட்டே இருக்கணும். அதை வந்து நான் வந்து நவீன கவிதை எழுதுகிறேன், விளக்கமாக அதை கொச்சையாக எழுதி பேர் வாங்குறாங்க அல்லது வந்து பிரபலம் ஆயிடுறாங்க. ஆனாலும் அங்கே வந்து அந்த பார்வை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வையாக இருக்கும். நம்மளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்கள் அம்மா வந்து ஒன்று சொல்லுவாங்க, பெண் வீட்டை விட்டு வெளியேறினால் கண்டிப்பாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி அவளுக்கு இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் கேள்வி எழுப்பும் அறிவு அவளுக்கு இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து என்ன பண்ணுறோம், எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டே வருகிறோம். அதில் ஒன்று தான் இதுன்னு நினைக்கிறேன். இப்போது கவிஞர் வாலி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், 80 வயசு வாலி வந்து ஒரு காதல் கவிதையை வந்து ஒரு மேடையில் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிறவங்க ரசிக்கிறாங்க. ஏன்னா 80 வயது பெண்மணி, அவங்களுக்கு தலையெல்லாம் நரைச்சி போயிருக்கும், உடம்பெல்லாம் தளர்ந்து போயிருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க வந்து நான் 18 வயசில் என்ன ஒருத்தர் இப்படி காதலிச்சாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் அவங்களுக்கு வந்து அதை சகித்து கொள்ள முடியல, ஜீரணித்து கொள்ள முடியலன்னு
இது வந்து ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை வந்து நாம் வந்து சொல்லும் பொழுது, ஒரு ஆண் சொல்லும் பொழுது அப்படியே சந்தோஷமாக ஆர்ப்பரித்து சிரிப்பவர்கள். ஒரு பெண் 80 வயது பெண் வந்து தன்னுடைய இளமை கால அனுபவங்களை பகிர்ந்து கொண்டால் அதை வந்து அதிர்ச்சியாக பார்ப்பது. உங்கள் வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்ததோ அதுதான் பெண்ணோட வாழ்க்கையிலும் நிகழும். இதை வந்து ஜீரணிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. இதை வந்து சீரணிக்கக்கூடும் அப்படின்னா தொடர்ந்து அதை கொடுத்துட்டே இருந்தால் தான் அது ஜீரணமாகும். ஒரு நோய் இருந்துக்குது அப்படின்னா அதுக்கு மருந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்துட்டே இருந்தால் தான் அந்த நோய் நல்லாவும், இல்லைன்னா அதுக்கு மேலே ஏறாது, அந்த நோய் வந்து பரவாது. அது அதே மாதிரி தான் வந்து இலக்கியமும் தொடர்ந்து இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. பேசாததை வந்து இது பேசக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆண்கள் எதையெல்லாம் பேசுகிறார்களோ, இந்த உலகம் எதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுதோ அதையெல்லாம் பேசும் பொழுது தான் நீங்கள் பகலையே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இரவை பற்றி யார் பேசுவது? மகிழ்ச்சியை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் துயரத்தை யார் பேசுவது? இப்படி உலகத்தில் எல்லாத்துக்குமே 2 பக்கம் இருக்குது. நாம் ஒரே பக்கத்தை மட்டுமே காண்பித்து கொண்டு இன்னொரு பக்கத்தை மறைத்து கொண்டே இருந்தால் சித்தார்த்தனின் நிலைமை தான் நமக்கு வந்துடும். ஏன்னா சித்தார்த்தனுக்கு அப்படி தான் எல்லாமே மகிழ்ச்சியானதை மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவன் வந்து 3 காட்சிகளை பார்க்கிறான். பார்த்த பிறகு துயரம்ன்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் இருக்கு போல இருக்குது அப்படின்னு அப்போ தான் உணர்றான். அதே மாதிரி தான் குழந்தை பருவத்திலிருந்தே எல்லாவற்றையும் நாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது பின்னால் வந்து அவங்களுக்கு அதை ஜீரணிக்கக்கூடிய சக்தி கிடைக்குது. நல்லவைகளை மட்டுமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா தீயவைகள் நிகழும்பொழுது அவங்களால தாங்கிக் கொள்ள முடிய மாட்டேங்குது. இந்த உலகம் 2ஐயும் அறிந்து எது தனக்கு உகந்ததோ அதை ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நவீன இலக்கியத்தின் மிகப்பெரிய ஒரு சித்தாந்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக அதற்கான பதிலை நீங்கள் சொன்னீங்க மேம். ஆனாலும் எங்களால் அது சிலதெல்லாம் சகிச்சுக்க முடியல. நீங்களும் அதுக்கு ஆர்வத்திலே படிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா சகிச்சுக்கலாம். நான் மேலோட்டமா அல்லது வந்து அந்த சொல்லுவாங்க இல்லையா இலைமறை காய்மறை அப்படின்னு சொல்லி அது மாதிரியான யார் சொன்னாலும் தப்பு அப்படிங்கிற லெவலில் தான் நாங்கள் யோசிக்கிறோம். ஆனாலும் அதுலேயும் சில கவிதைகள்லாம் வந்து ரொம்ப அழகாக வெளிவருது. அதெல்லாமும் நம்ம வந்து பார்க்குறோம். நான் 23 ஆண்டுகளாக தொடக்கப்பள்ளி ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் பணி பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய குழந்தைகளை நிறைய சந்திச்சிருக்கேன், பெற்றோர்களை நிறைய சந்திச்சிருக்கேன், நிறைய கிராமங்களை பற்றி அறிந்திருக்கிறேன். சாதி கட்டுப்பாடுகள், மதம், இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைய வந்து எப்படியெல்லாம் ஆக்கிரமிக்குது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப விரிவான ஒரு சிந்தனைகள்லாம் இருக்குது. என் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதனால் அடையக்கூடிய துயரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சிந்திச்சிருக்கேன். அதை இனிமேல் தான் எழுதணும். ஏன்னாக்கா நிறைய குழந்தைகளுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன். இப்போவும் செஞ்சுட்டு தான் வரேன். நான் குழந்தைகளை படிக்க வைத்திருக்கிறேன். பெற்றோர்கள் இப்போ படிக்க வைக்கும் பொழுது நாம் வந்து நம்முடைய வகுப்பில் 50 குழந்தைகள் படித்தா 50 குழந்தைகளுக்குமே நம்மளால் உதவி செய்ய முடியாது. இப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னாக்கா எந்த குழந்தையால் மேலே படிக்க முடியாது, எந்த குழந்தை படிப்பில் ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சிந்திச்சு அதிலிருந்து சில குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்கள நம்ம மேல் படிப்பு படிக்க வைக்கிறோம். அப்படிங்கிறப்ப அதை ஒரு ரகசியமாக செய்யும் பொழுது தான் வந்து நாம் வந்து அந்த பிரச்சனைகள் நாங்களாம் ஒரு டியூப் லைட்டை கொடுத்தா கூட அது மேலே ஃபுல்லாக நீ மெழுந்தாலும் ஒரு பையனை வந்து MBA படிக்க வச்சோம். 2-3 பேர் சேர்ந்து தான் வந்து படிக்க வச்சோம். படித்து கொண்டிருக்கும் பொழுதே வெளிநாடுகளில் வேலை கிடைத்த ஒரு படிப்பு அது. அப்படி படிக்கும் பொழுது அந்த பையனுக்கும் வேலை கிடைச்சிது. அந்த காலத்தில் நாங்கள் ஏறத்தாழ அதற்கு 40,000 செலவழித்தோம். 40,000ங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை அது அப்போ எங்களுக்கு. இருந்தாலும் ஒரு 3 பேர் சேர்ந்து நாங்கள் அதை பகிர்ந்து கொண்டோம். அந்த பையனும் வந்து கனடா போய் அங்கே சம்பாதிச்சாங்க. அப்போவே அந்த காலத்திலேயே 1 லட்சம் ரூபாய் அவனுடைய ஊதியமாக இருந்தது. நாங்கள் வந்து வேண்டிக்கிட்டது எல்லாம் என்னென்னா, எங்களுக்கு நீ திருப்பியே தர வேண்டாம், யாராவது ஒரு குழந்தைய நீ நாங்கள் எப்படி ஒன்று படிக்க வச்சோமோ உன்னால் முடிந்த ஒருத்தரை மட்டும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், நீ ஒரே ஒரு குழந்தையை மட்டும் படிக்க வைக்கணும் நீ அப்படின்னு சொன்னோம். அவன் போன உடனே 1 மாதம் பேசினான். அதுக்கப்புறம் அவனுடைய தொலைத்தொடர்பை துண்டித்து விட்டான். இருந்தாலும் அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும் மேம். எப்பயாச்சும்
தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்ட பிறகாது இந்த எண்ணம் வரும் கண்டிப்பாக. இதே தான் நானும் சொன்னேன் பென்னேஸ்வரன் கிட்ட இதை சொல்லும் பொழுது. நான் பென்னேஸ்வரன் ஒரு மேற்கு வாசல் ஆசிரியர்கிட்ட நான் வந்து சொன்னேன். நான் இந்த அவன் இப்போ பாவம் புதுசாக இப்போ தான் சம்பாதிச்சிட்டு இருக்கான், நாமளே வந்து வேலை பார்த்துட்டு 10 வருஷம் கழிச்சு தான் ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியுது, அந்த பையனுக்குன்னு உறவுகள் இருக்கும், தேவைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தில் நிச்சயமாக என்னைக்காவது ஒரு நாள் வந்து அந்த எண்ணம் கண்டிப்பாக வரும். அல்லது அந்த குற்ற உணர்வு அவனை வந்து இன்னொரு ஆளை வந்து படிக்க அலையங்கமாகவே அந்த என்னுடைய இந்த உரையாடலை அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய உதவும் எண்ணம் வந்து அந்த நேரத்தில் அந்த பையனுக்கு எவ்வளோ பெரிய உதவியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அதனால் கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து இயேசு மாதிரி வாழ்ந்துட்டு போய் ரொம்ப சிறப்பு மேம். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த ஒரு அழகான ஒரு கலந்துரையாடலை நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எங்களுடைய நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இது. பரவலாக நம்ம எழுத்தை மட்டும் பேசாமல் வேறு எல்லா விஷயங்களையும் நம்ம அதில் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் இந்த வாய்ப்பை அளித்த கலாவிசு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.